Hi dear students, CMC Vellore 2025 உடைய application MBBS, BSc Nursing வந்து ரெண்டு கேம்பஸ்ல இருக்கு. ஒன்னு சித்தூர் and வேலூர் கேம்பஸ்ல. அதுக்கடுத்து அதர் paramedical degree and diploma courses, அதாவது diploma in nursing இருக்குது. paramedical உடைய அதர் diploma and degree courses நம்மளுக்கு வந்து இருக்குது. என்னென்ன courses இருக்கு, எப்படி application form fill பண்ணணும் அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து ஏற்கனவே நம்மளோட சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதை வந்து உங்களுக்கு எண்ட் கார்ட்ல அட்டாச் பண்றேன். நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அனுப்பி கொடுத்துருங்க. என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சிஎம்சி வெள்ளூரோடைய அப்ளிகேஷனை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் 12th உடைய எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ எல்லாருமே நம்ம என்ன நினைப்போம், 12th எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லா காலேஜ்லயும் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். பட் சிஎம்சி பொறுத்த வரைக்கும் வருஷம் எப்பவுமே இந்த பிப்ரவரி மந்த்ல நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மெயின் அதோடைய ரீசன் என்ன, 12th மார்க்ஸ் வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12th மார்க்ஸ் நம்மளுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு நீங்க வந்து கண்டக்ட் பண்றது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான். பிஎஸ்சி நர்சிங் ஆகட்டும், அதர் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஆகட்டும், டிப்ளமோ இன் நர்சிங், அதர் பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ்க்குமே இவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேசிஸ்ல தான் அட்மிஷன் ப்ராசஸ் பண்றாங்க. எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீட் உடைய ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் ப்ராசஸ் பண்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு ரெண்டு கேம்பஸ்ல வந்து பிஎஸ்சி நர்சிங் இருக்கு. ஒன்னு வெள்ளூர், இன்னொன்னு வந்து சித்தூர்ல இருக்கு. வெள்ளூர் கேம்பஸ்க்கு நீங்க கண்டிப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் போகணும். அதே இது சித்தூர் கேம்பஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் அண்ட் காமன் அண்ட் ஃபார்மசி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மூலமா ஆந்திர பிரதேஷோடைய கமிஷன் கவுன்சில், அந்த ஸ்டேட் கவுன்சில் தான் இதை கண்டக்ட் பண்றாங்க. அதை பேஸ் பண்ணி சித்தூர் கேம்பஸ்ல வந்து நீங்க அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம், பிஎஸ்சி நர்சிங் மட்டும். இதே இது இப்ப நீங்க எம்பிபிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து 50% பேஸ்ட் ஆஃப் உங்களுடைய நீட்டோடைய மார்க்கை பேஸ் பண்ணி, கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், அதாவது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டி மூலமா நம்மளுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங்ல வந்து நீங்க வந்து 50% ஆஃப் சீட்ஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், அப்புறம் இந்த சிஎம்சி வெள்ளூர் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு இந்த பாராமெடிக்கல் பிஎஸ்சி நர்சிங் அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ், அலைட் ஹெல்த் கோர்சஸ் வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்பீங்க. இந்த எம்பிபிஎஸ் மாதிரி கண்டிப்பா கிடையாது. சோ நீங்க பிஎஸ்சி நர்சிங் அண்ட் அதர் பாராமெடிக்கல் டிப்ளமோ இந்த கோர்சஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா, சிஎம்சில பண்ணணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான். நம்மளுக்கு குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே செப்பரேட் பண்ணிருக்காங்க. குரூப் ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி, அதாவது டிகிரி கோர்சஸ், பிஎஸ்சி நர்சிங் அதர் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ். குரூப் பி ல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் அதர் பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ். இதுல வந்து எல்லாமே அவங்க வந்து டேட்டை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட அட்மிஷன் ப்ராசஸ் குரூப் ஏக்கும் குரூப் பிக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி நீங்க போடணும். அதோடைய டைம், டேட் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ அப்ளிகேஷனுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 வீக் பிஃபோர் உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. இந்த அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட் வந்து இந்த சிஎம்சி வெள்ளூருடைய அபிஷியல் வெப்சைட்ல தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அதுல தான் நம்ம செக் பண்ணணும். உங்களுடைய மெயிலுக்கோ எஸ்எம்எஸ்க்கோ வந்து வரல அப்படின்னா நீங்க வந்து பேனிக் ஆகாதீங்க. கண்டிப்பா அபிஷியல் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரெண்டு குரூப்புக்குமே கண்டக்ட் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா 12th மே வந்து டிகிரி கோர்சஸ்க்கு, அதே இது 12th மே ஆஃப்டர்நூன் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க. இந்த ஸ்டெப் 1 உடைய எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இவங்க கண்டக்ட் பண்றாங்க ஏ அண்ட் பிக்கு. சோ எக்ஸாம் டேட் நம்ம பார்த்தாச்சு. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், தமிழ்ல இருக்குமான்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கும். குரூப் ஏ டிகிரி கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்ஸ் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பேஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. உங்களுடைய 12th டாபிக்ஸ் தான், உங்களுடைய 12th போர்ஷன்ஸ் பேஸ் பண்ணி, சிலபஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கொடுப்பாங்க. எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈச் பேப்பர் வந்து உங்களுக்கு 60 கொஸ்டின்ஸ், மொத்தம் டோட்டலா 180 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் எழுதணும். அதை ஃபாலோட் பை உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் கொடுப்பாங்க. ஒரு 120 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஒரு 120 மினிட்ஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பேப்பர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதே இது குரூப் பியும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சயின்ஸ் அண்ட் நான் சயின்ஸ் பேப்பர்ஸ் தான் இருக்கும். சோ உங்களுக்கும் 12th போர்ஷன்ஸ். இதுல வந்து சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 19 கொஸ்டின்ஸ் அண்ட் நான் சயின்ஸ்க்கும் 19 கொஸ்டின்ஸ். அதை ஃபாலோ பண்ணி ஜெனரல் எபிலிட்டி அண்ட் கரண்ட் இஷ்யூ வந்து ஒரு 90 கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க. குரூப் ஏல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி கோர்சஸ், பிஎஸ்சி நர்சிங், எம்பிபிஎஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி 21 கோர்சஸ் இருக்குது. இதுல எத்தனை கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம்னா, ஒரு 7 கோர்சஸ் இன்க்ளூடிங் எம்பிபிஎஸ் உடைய அப்ளிகேஷனையும் சேர்த்து 7 கோர்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அதே இது குரூப் பி ல வந்து டிப்ளமோ கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கோர்சஸ் இருக்குது. இதுல நீங்க வந்து மேக்ஸிமம் 5 கோர்சஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இந்த ஸ்டெப் 1 உடைய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய சிஎம்சி உடைய அபிஷியல் வெப்சைட்ல தான் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட்ல பாஸ் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப், என்ன ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெப்
2க்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அதே இது இப்போ நீங்க நான் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் டெஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் எபிலிட்டி 2 செக்ஸ் சயின்ஸ் இருக்கும். என்னென்ன டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பீட், அக்யூரன்சி. சோ கரண்ட் டாபிக்ஸ்ல இருந்து 120 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. செக்ஷன் 1ல 60 கொஸ்டின் 50 மினிட்ஸ் எழுதுவீங்க. செக்ஷன் 2ல 60 கொஸ்டின் 20 மினிட்ஸ் வந்து எழுதுவீங்க. இதே இது நீங்க கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைபிள்ல இருந்து உங்களுக்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ இதே இது ஸ்டெப் 2 உடைய ரிசல்ட்டுமே உங்களுக்கு வந்து அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் அல்லது உங்களுக்கு மெயில்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப் 2ல ரிசல்ட்ல பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கேட்டகரிக்கு உங்களுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு. சோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அட்மிஷன்ல உங்களுக்கு வந்து எல்லா சர்டிபிகேட்ஸையும் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ்லாம் நீங்க ப்ரொசீட் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. நர்சிங்க பொறுத்த வரைக்கும் 2nd செப்டம்பர், அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு 1st செப்டம்பர், டிப்ளமோ நர்சிங்க்கு 1st ஆகஸ்ட், அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கு 1st செப்டம்பர்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கு டாபிக்ஸ் இப்ப என்னன்னு தெரிஞ்சிருக்கும், சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து டிகிரி கோர்சஸ் பண்றீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை பேஸ் பண்ணி உங்களுடைய 12th போர்ஷன்ஸ் தான். இதே இது நீங்க டிப்ளமோ அப்படின்னா டிப்ளமோ இன் நர்சிங்க்கு உங்களுக்கு சயின்ஸ் பேப்பரா இருக்கும். இதே இது நான் டிப்ளமோ, அதாவது உங்களுக்கு வந்து டிப்ளமோ கோர்சஸ்ல நீங்க வேற கோர்சஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சயின்ஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி நடத்துவாங்க. ஸ்டெப் 1ல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஸ்டெப் 2 அதுல பாஸ் ஆன கேண்டிடேட், ஸ்டெப் 2ல வந்து உங்களுக்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பேசிஸ்ல உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டெப் 2ல நீங்க பாஸ் ஆன கேண்டிடேட்ஸ் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா அட்மிஷன் ப்ராசஸ். உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்க வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இதுல ரொம்ப முக்கியமா நிறைய பேருக்கு கேட்கக்கூடியது இந்த சிலபஸ் என்ன அப்படிங்கிறது இப்ப புரிஞ்சிருக்கும். நீங்க எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்க எந்த இதுவுமே கேரி பண்ண வேண்டியது இல்ல. உங்களுடைய ஹால் டிக்கெட், அட்மிட் கார்டும் 2 பென்சில்ஸ் மட்டும் நீங்க எடுத்துட்டு போனா போதும். இதுல இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது என்ன, இந்த மல்டிபிள் சாய்ஸ்ல நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. சோ இந்த மார்க் டெஸ்ட் நீங்க வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், இத பிராக்டிஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு மார்க் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு சாம்பிள் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 1 month பிஃபோர் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்மளுக்கு சிஎம்சி வெல்லூர் வெப்சைட்ல நம்மளுக்கு வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சோ ரொம்ப குறைவான ஃபீஸ் தான் உங்களுக்கு. அந்த ஃபீஸ் டீடைல்ஸ் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டீடைல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க சிலபஸ் டாபிக்ஸ் பத்தி கவலையே பட வேண்டாம். உங்களுடைய 12th போர்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த PDF நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ.